நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட விரும்புகிற தொகுதிகளை பட்டியலிட்டு அதற்கென நியமிக்கப்பட்டிருக்கிற திரு டி.ஆர். பாலு அவர்களின் தலைமையிலான குழுவினரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழங்கியிருக்கிறோம். தனித்தொகுதிகள் 3, பொதுத் தொகுதி 1 என 4 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளோம். தமிழகத்தில் நிலவும் அரசியல் பிரச்சினைகள் குறித்தும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி 40 தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெற்றாக வேண்டும், அதற்கான உத்திகள் குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். 2019 இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இயங்கி வருகிறது. அகில இந்திய அளவில் இதுபோல ஒரு கூட்டணி தொடர்ந்து பல தேர்தல்களை சந்தித்த கூட்டணி என்றால் அது திமுக கூட்டணி மட்டுமாகத்தான் இருக்க முடியும். எந்த மாநிலத்திலும் இப்படி ஒவ்வொரு தேர்தலிலும் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகள் பயணிப்பது இல்லை. தமிழ்நாட்டில் பிஜேபி தலைமையிலே ஒரு கூட்டணி அதிமுக உட்பட உருவானது. ஆனால் அது எப்படி இன்றைக்கு சிதறி கிடக்கிறது என்பதை நாம் அறிவோம். அவ்வாறு இல்லாமல் கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கூட்டணியாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இயங்கி வருகிறது. மேலும் அது இந்தியா கூட்டணி என்கிற அளவுக்கு விரிவடைந்திருக்கிறது. 4 தனித்தொகுதிகளை கொடுத்து அதிலே 3 கேட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மொத்தம் 7 தொகுதிகள் தான். அதிலே 4 தொகுதிகள் வட மாவட்டங்களில் இருக்கிற சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய தொகுதிகளை குறிப்பிட்டு அதிலே 3 வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். பொது தொகுதிகளை ஒரு தொகுதிதான், 3 தொகுதிகளை எழுதி ஒரு தொகுதி கோரியிருக்கிறோம். பெரம்பலூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி ஆகிய தொகுதிகளை எழுதி கொடுத்திருக்கிறோம். இதில் ஏதேனும் ஒன்று வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். உடனே இப்படி ஓகே சொல்லுவாங்க. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. அந்த நேரத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். தொகுதி இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுக்கு அது அறிவிக்கப்படும். இன்றைக்கு ஆளுநர் நடந்து கொண்ட முறை மிகவும் வருந்தத்தக்கது, வேதனைக்குரியது, கண்டனத்திற்குரியது. அவர் முன்கூட்டியே முடிவெடுத்துக் கொண்டு திமுக அரசுக்கு நெருக்கடியை தர வேண்டும், தமிழக அரசியலில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற முன் சிந்தனையோடு அவர் வந்திருக்கிறார். நாட்டுப்பண் பாடவில்லை என்று ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அவர் வெளிநடப்பு செய்திருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. அவர் தமிழ்நாட்டில் கவர்னராக செயல்படவில்லை, RSS தொண்டராக, பிஜேபி கட்சியின் தொண்டராகத்தான், ஒரு பிரதிநிதியாகத்தான் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் அந்த பொறுப்பிலே இருப்பதற்கே தகுதியற்றவர் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது. ஆகவே அவர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு திமுக அரசு சட்டப்பூர்வமாக அவர் இங்கே ஆளுநராக நீடிக்கக்கூடாது என்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.